வணக்கம் மக்களே. நாங்கள் நலம், நீங்கள் நலமா? மக்களே, இதை யாரும் சொல்ல மாட்டாங்க, நான் சொல்கிறேன், கேட்குறீங்களா? பொதுவாகவே காலையில் எழுந்த உடனே உடம்பெல்லாம் ஒரே சோர்வு, உடம்பெல்லாம் ஒரே பாரமாக இருக்கிறது, கை காலெல்லாம் வீக்கமாக வர்றது. இது போக எது சாப்பிட்டாலும் உடம்புக்கு ஏற்றுக்க மாட்டேங்குது. இப்படி நிறைய பேர்த்துக்கு இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? நம்ம பாட்டிகள் சொல்லுவாங்க, உடம்புக்குள்ளே கெட்ட நீர் சேர்றதுனால தான் இப்படியெல்லாம் பண்ணுதுன்ட்டு. அதுக்கு நம்ம பாட்டியோட இயற்கை வைத்தியம் இருக்குது, சொல்கிறேன், கேட்குறீங்களா? இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் சீரகத்தை ஒரு கப் தண்ணியில் ஊற வைங்க. காலையில் எழுந்ததும் அதை நல்லா கொதிக்க வைங்க. கொதித்து வெது வெதுப்பாக ஆறுனதும் அதில் அரை மூடி எலுமிச்சம்பழச்சாத்தை பிழிஞ்சு விட்டு வெறும் வயிற்றில் வெது வெதுன்னு டெய்லி குடிச்சுக்கிட்டே வாங்க. இதனால் என்ன செய்யும் தெரியுமா? அதையும் சொல்கிறேன். இதை யாரும் சொல்ல மாட்டாங்க. உடம்பு சீராகணும்னா சீரகம் விடாதேன்னு நம்ம பாட்டிகள் அப்போ இருந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. இதனால் கைகால் வீக்கம் குறையும், உடல் சோர்வு தீரும், மற்றபடி உடம்பில் இருக்கிற கெட்ட நீர் எல்லாம் வெளியேறும், நல்லா உடம்புக்கு சீரண சக்தியை கொடுக்கும், மற்றபடி உடல் பாரமெல்லாம் குறையும், உடம்பே ரிலாக்ஸ் ஆனது மாதிரி இருக்கும். செஞ்சு பாருங்களேன். முக்கியமாக பெண்களுக்கு மாதவிடாய்க்கு முன்னாடி வர்ற வீக்கம், மனச்சோர்வு, உடம்பு கனத்து கிடக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். இது மட்டும் இல்லை, முகம் கூட நல்லா பிரகாசமாகிக்கிட்டே வரும். செஞ்சு பாருங்களேன். முக்கியமாக உடம்பு சூடு அதிகமாக இருக்கிறவங்க, வயிற்றில் அல்சர் இருக்கிறவங்க எலுமிச்சம்பழச்சாத்தை கொஞ்சம் அளவோடு தான் பயன்படுத்தணும். பாட்டி வைத்தியமாக இருந்தாலும் எதுவுமே அளவு தான், தெரிஞ்சுக்கோங்க. இந்த இயற்கை பாட்டி வைத்தியம் மருந்து மாதிரி உடனடியாக ரிசல்ட்டை கொடுக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கும். ஆனால் உடம்புக்குள்ளே இருக்கிற நச்சு பொருட்களை உடனடியாக உள்ளுக்குள்ளே இருந்தே சுத்தப்படுத்தி விட்டுரும். ஆமாம் மக்களே, செஞ்சு பாருங்கள். மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றபடி இன்னொரு நாளைக்கு இன்னொன்று சொல்லுறேன். டாடா.